ஒரு செல்வந்தர் பொழுதுபோக்கிற்காக ஒரு குறு விமானத்தின் மூலம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விமானம் ஒரு பாலைவனத்தின் மீது பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென அந்த விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு விபத்துக்குள்ளாகிறது. விமானம் பாலைவனத்தின் நடுப்பகுதியில் விழுந்து நொறுங்குகிறது. தெய்வாதீனமாக அந்த செல்வந்தர் பிழைத்துக் கொள்கிறார். எழுந்து பார்க்கிறார், அனைத்தும் நொறுங்கிவிட்டது. அவரிடம் இருப்பது 1 லிட்டர் தண்ணீர் புட்டி மட்டுமே. அதை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார். சூரியனின் வெப்பம் தாங்க முடியவில்லை. எனவே அவர் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொள்கிறார். இரவு வந்ததும் நடக்க ஆரம்பிக்கிறார். பகல் பொழுதிலே ஓய்வெடுக்கிறார். இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. 1 நாள் 2 நாள் என்று. அவரிடம் இருக்கின்ற தண்ணீரும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அவரும் நடக்கிறார். ஆனால் அந்த மணற்கடலின் எல்லையை அவர் தொட்டதாகவே தெரியவே இல்லை. தான் பிழைப்பதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்றெண்ணி அந்த ஒரு எதிர்நோக்குடனே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய ஆற்றல் குறைந்து கொண்டே இருக்கிறது. அவரிடம் இருக்கின்ற தண்ணீரும் 4, 5, 6 நாட்கள், 1 வாரம் என்று ஆகிறது. அவரிடம் இருக்கின்ற ஆற்றல் மொத்தமும் போகிற ஒரு சூழ்நிலை. நடக்கிறார். ஒரு கட்டத்தில் தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டது. அவருடைய உடலில் எஞ்சி இருப்பது மிக சொற்பமான ஆற்றலே. அப்பொழுது பார்க்கிறார், தொலைவிலே ஒரு பாலைவனச்சோலை. அந்த பாலைவனச்சோலையை அடைந்து விட்டால் அவருக்கு அங்கே தண்ணீர் கிடைக்கும், அவர் உயிர் பிழைக்கலாம். ஆர்வமாக அந்த பாலைவனச்சோலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ஆற்றலும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாலைவனச்சோலையை நெருங்கி விட்டார். ஆனால் அவரிடம் இருக்கின்ற ஆற்றல் மொத்தமும் அற்று போய்விட்டது. அனைத்தும் உறிஞ்சப்பட்டவராக மண்ணிலே விழுகிறார். இதோ ஒரு 10 அடி தொலைவிலேதான் அந்த நீரூற்று இருக்கிறது. ஆனால் இவரிடம் இருக்கின்ற ஆற்றல் அனைத்தும் அற்று போய்விட்டது. அப்பொழுது சுய நினைவும் சிறிதுதான் அவரிடம் ஒட்டி கொண்டிருக்கிறது. இதோ இந்த 10 அடி தொலைவை கடந்து விட்டால் அவருடைய உயிர் பிழைத்துவிடும். ஆனால் அவரிடம் ஆற்றல் எதுவுமே இல்லை. அந்த சமயத்தில் அவருக்கு இந்த உலகில் யார் உதவ முடியும்? கடவுள் ஒருவர் மட்டுமே. ஆம், அந்த கணப்பொழுதிலே அவர் கடவுளிடம் உருக்கமாக மன்றாடுகிறார். கடவுளே, இந்த 10 அடி தொலைவை நான் கடப்பதற்கான ஆற்றலை எனக்கு கொடும். உம்மை தவிர வேறு எவராலும் எனக்கு உதவி செய்யவே முடியாது என்று அவர் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுகிறார். இறைவன் அந்த ஆற்றலை அவருக்கு தருகிறார். அந்த 10 அடி தொலைவை அவர் நகர்ந்து கடக்கிறார். அந்த தண்ணீரை அடைகிறார். அதை குடிக்கிறார். உயிர் பெறுகிறார். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 18.